அவ்வளவு பெரிய கோலியாத்தா இருந்தாலும், அவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வந்தாலும், அந்த கோலியாத்துக்கு முன்னாடி யார் இருக்கா அப்படின்னு சொன்னா, பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னே இருக்கிறான். பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னே இருக்கிறான். ஆனா வேதம் சொல்லுது, அபிஷேகம் பெற்ற மனுஷன் சின்ன பையனா இருந்தாலும் அவனுடைய கையில எந்த எக்யூப்மெண்ட்ஸ் இன்னாலும், வேதம் சொல்லுது தாவீதுக்கு முன்னாடி யார் இருக்கான்னா கர்த்தர் முன்னாடி இருக்கிறார். ஈட்டி முன்னாடி இருக்கிறவன் ஜெயிக்கல, பரிசையை பிடிக்கிறவன் முன்னாடி இருக்கிறவன் ஜெயிக்கல. ஆனா யார் ஜெயிச்சா அப்படின்னு சொன்னா, கர்த்தரை முன்னாடி வச்ச தேவனுடைய பிள்ளை வெட்கப்பட்டு போகவே இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்களேன், இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்களேன். எல்லாத்துலயும் யாரு முன்னாடி இருக்க போறான்னா கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆண்டவர் முன்னாடி, ஆண்டவரை முன்னாடி. ஆண்டவரே, நான் உங்களை ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டேன்னா, உங்களை நான் பின்னுக்கு தள்ள மாட்டேன், பின்னுக்கு தள்ள மாட்டேன். நீங்க முடிவு எடுங்க. எல்லாத்துலயும் கர்த்தர் முன்னாடி, எல்லாத்துலயும் ஆண்டவர் முன்னாடி. நான் நம்புறேன் ஒரு திருமண பேச்சு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும், அதுல கர்த்தரை முன்னாடி வைங்க. நான் நம்புறேன் உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு வீடு கொடுக்க, கர்த்தரை ஆரம்பிக்க அந்த சூழ்நிலையை ஏற்பாடு பண்ணுவார். நீங்க கர்த்தரை முன்னாடி வைங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வை கர்த்தர் தருவாரு, அதுல கர்த்தரை முன்னாடி நீங்க வைங்க. ஆண்டவரை முன்னாடி வச்சுட்டு போகிற நீங்க உங்க பிரயாணத்துல நீங்க கண்டிப்பா தோற்று போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை தோற்று போகிறதுக்கு விட மாட்டார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வேலைக்காரன் வீட்டிலிருந்து கிளம்பும் போதே எப்படி ஜெபம் பண்ணிட்டு போறார் அப்படின்னு சொன்னா, ஐயா நீர் என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணுங்க ஐயா, நீங்க வாய்க்க பண்ணுங்க ஐயா. என்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு எப்படி பொண்ணு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியாது, ஆனா எந்த பொண்ணை பிடிக்கிறது, எப்படி பேசுறது எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா நான் போறது உங்களுக்கு சித்தமா இருந்தா, இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்றதா இருந்தா எனக்கு முன்னாடி நீங்க போய் இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்துங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு போனா, வேதம் சொல்லுது அந்த பட்டணத்துல அந்த வீட்டுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடி, லாபானுடைய வீட்டுக்குள்ள நுழைகிறதுக்கு முன்னாடி கர்த்தர் வழியிலே ரெபெக்காளை கர்த்தர் கண்டுபிடிக்க செய்து அவனுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினது உண்மையானால் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை முன்னாடி வச்சிருக்கிற உங்க பிரயாணத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அந்த பிரயாணம் வாய்க்கப்படும். இதுவரைக்கும் நடக்காதது, இதுவரைக்கும் தள்ளி தள்ளி போனது, இதுவரைக்கும் விட்டு போனது, ஆண்டவரை முன்னாடி வச்சு நீங்க கிளம்பும் போது, ஓ ஹல்லேலூயா, கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்காய் கிருபையாய் கர்த்தர் செய்து முடிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாத்துலயும் யார முன்னாடினா, அதனால தான் சொல்லுங்க, தாவீது சொல்கிறான், வீணையே விழியுங்கள், சுரமண்டலமே விழியுங்கள், நான் காலையிலே விழித்திருப்பேன். காரணம் என்னன்னா, யாருடைய முகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியும் கர்த்தரை நான் முன்னாடி வைக்க போறேன். நாளையிலிருந்து காலையில் அதிகாலையில் நீங்க எழும்புவீங்கல்ல, எழும்பின உடனே ஒரு தீர்மானம் எடுங்க, நீங்க மொபைலை ஃபர்ஸ்ட் பார்க்காதீங்க, இல்லைன்னா வேற யார்கிட்டையும் பேசுறதுக்கு எதுக்குமே நீங்க முன் இது பண்ண வேண்டாம். எந்திரிச்ச உடனே ஒரே ஒரு வார்த்தையை நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளுக்கு முன்னாடி உங்களை நான் முன்னாடி வைக்கிறேன்ப்பா, நீங்க முன்னாடி போங்க ஆண்டவரே, நான் பின்னாடி வர்றேன் ஆண்டவரே, என்ன நீங்க முன்னாடி விட்டு என்ன பின்னாடி கொண்டு போங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நீங்க போகிற காரியத்தை, தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே போய், கோணல்களை செவ்வையாக்குறவர் உங்களுக்கு முன்னே போய், இந்த மாதம் முடிகிறதற்குள்ள, இந்த மாசம் முடிகிறதற்குள்ள அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். வருகிற வாரம் ஒரு அற்புதம் நடக்கும். உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த காரியம் ஒழுங்குபடுத்தப்படும், அது சீராகப்படும். காரணம், அபிஷேகம் பெற்ற மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தர் கடந்து போகிறார், கர்த்தர் கடந்து போகிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த வசனத்துல வாசிக்கும் போது நீங்கள் 17ஆம் அதிகாரத்தினுடைய, ஆமென், 17ஆம் அதிகாரத்தினுடைய 33, 34 வசனத்தை வாசிக்க போறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 33, 34. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தியரோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதலே யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்தது, மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல கோலியாத் என்கிற ஒரு மிகப்பெரிய ராட்சசன் இருக்கிறான். 40 நாட்கள் அவன் சத்தம் போட்டுட்டே இருக்கிறான். யாருமே எதிர்த்து போக முடியல, சவுல் போக முடியல, யாருமே போக முடியாத ஒரு சூழ்நிலையில எல்லாருமே அப்படியே அங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கோலியாத்துக்கு விரோதமாய் தாவீது சொல்றான், நான் போறேன், நான் போய் அவனை ஜெயிச்சிருவேன்னு சொல்லும் போது எப்படி அவனை நம்புவாங்க அப்படின்னா, கூட இருக்கிற சகோதரர்கள் எல்லாரும் என்ன சொல்லிருக்கணும்னா, ஆமா என் தம்பி ஒரு பெரிய யுத்த வீரன், என் தம்பியினால முடியும், நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இவனுக்காக கூட பிறந்த சகோதரர்கள் ஏதாவது சொல்லி
சொல்லியிருந்தா கூட ஒருவேளை சவுல் நம்பி இருக்கலாம். ஆனா கூட பிறந்த சகோதரர்கள் என்ன சொல்றாங்க, உன் இதயத்தின் அலங்காரத்தை அறிவோம், அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டுட்டு வந்த அப்படின்னு அவருடைய சகோதரர்கள் திட்டுறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து தாவீது இந்த கோலியாத்தை ஜெயிச்சிருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது மாதிரி அந்த இடத்துல யாருமே இல்லை. இப்போ சவுல்டத்துல சொல்லணும், இல்ல நான் கண்டிப்பா போய் ஜெயிச்சுட்டு வருவேன் அப்படின்னு சொல்றதற்கு வேதம் சொல்லுது. தாவீது வந்து ஒரு ஸ்டோரி ஒன்ன சொல்றாரு. என்ன ஸ்டோரி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி நான் எங்க அப்பா அவருடைய ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தேன். அப்பா வந்து ஒரு விசை சிங்கம் வந்துச்சு, ஒரு டைம் கரடி வந்துருச்சு, ரெண்டையும் நானே கொன்னேன். ஆண்டவர் ஏன் மூலமா அந்த காரியத்தை செஞ்சாரு. ஒருவேளை இவன் சிங்கத்தை போல இருப்பான், இல்லைன்னா கரடியை போல இருப்பான், கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு இதற்கு முன்பாக தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சாட்சிய, ஒரு ஸ்டோரிய சவுலுக்கு முன்பாக சொல்றான். சொன்ன உடனே சவுலுக்கு என்ன நினைச்சு தெரியல, சரிப்பா நீ போ, கர்த்தர் உன் கூட இருப்பார் அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வந்து ஒரு இடத்துல ஆண்டவர் உங்க மூலமா பெரிய காரியத்தை செய்ய போறதுக்கு முன்னாடி உங்க பின்னாடி வாழ்க்கையில என்ன இருக்கும்னா ஒரு பெரிய ஸ்டோரி உங்களுக்கு இருக்கும். ஆமென். அந்த ஸ்டோரி தான் உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா கோலியாத்துக்கு முன்பாக ஒரு நாள் கொண்டு போய் நிறுத்தும். நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையில கடந்து போகலாம், நீங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கலாம், அது ஒரு பெரிய பாதையில கர்த்தர் உங்களை நடத்திட்டு போகலாம். இந்த சம்பவத்தை மட்டும் மற்றவர்களுக்கு சொன்னா பல நாட்கள் சொல்லுகிற அளவிற்கு பெரிய பெரிய சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கலாம். எதுக்கு இந்த காரியம் நடந்துச்சு, எதுக்கு இந்த ஸ்டோரி எனக்கு வந்துருச்சு, நான் டைரக்டா போக வேண்டியதானே. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஸ்டோரியில ஆண்டவர் உங்களை நடத்தினதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு நாள் கர்த்தர் கோலியாத்திற்கு முன்பாக உங்களை சும்மா கொண்டு போய் நிறுத்த மாட்டாரு. இன்னைக்கு நீங்க கடந்து போகிற இந்த ஸ்டோரி, இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற இந்த பாதை, இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற இந்த சூழ்நிலை ஒரு நாள் எதிரிக்கு முன்பாக நீங்க சொல்லுகிற ஒரு மிகப்பெரிய ஸ்டோரியா, ஒரு மிகப்பெரிய சாட்சியாய் மாறும். இந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் உங்களை நடத்துவது தீமைக்கு அல்ல. கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சிலரை பார்த்து சொல்லுகிறார், இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சி. ஒரு உன்னதமான இடத்திலே நீங்கள் இருப்பீர்கள், மகிமையான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் வைப்பார். அப்பொழுது நிறைய பேர் உங்களை பார்த்து சொல்லுவார்கள், இவன் எங்கிருந்து வந்தான், இவனுடைய பின்னணி என்ன, இவன் திடீர்னு முளைச்ச மனுஷனா. ஆனா நீங்க சொல்ற சாட்சியை கேட்டு உங்களுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஸ்டோரி இருக்கிறத பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட போகிறார்கள். அதற்காக தான் இந்த பாதையிலே கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்தி வருகிறார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், யாருக்கெல்லாம் பின்னணியில ஸ்டோரி இருக்குதோ நீங்கெல்லாம் ஒரு நாள் அந்த ஸ்டோரி உங்களுக்கு என்னவா மாறும்னா சாட்சியாய் மாறும். இன்னைக்கு ஏன் ஆண்டவரேன்னு கேட்பீங்க, இன்னைக்கு ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கதை, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கதை இருக்குமா. சிலரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரிச்சுட்டு அவ்வளவு மோட்டிவேஷனா இருப்பாங்க. ஆனா அவங்கள உட்கார வச்சு நீங்க எப்படி கடந்து வந்தீங்க, உங்க பாதை என்னன்னு கேட்டா அவங்க ஒரு ஸ்டோரியை சொல்லுவாங்க. பாருங்க, இந்த சூழ்நிலைக்கு நான் வர்றதுக்கு இதெல்லாம் தாண்டி வந்தேன். பின்னாடி இருக்கிற அந்த வலிகள் வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அந்த வலியில கர்த்தர் உங்களை நடத்துறாருன்னா ஒரு ஸ்டோரி உங்க வாழ்க்கையில இருக்குமானால் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த சங்கீதக்காரனாய் இந்த தாவீது வந்து கோலியாத்தை ஜெயிக்க போறதுக்கு முன்னாடி மட்டும்தான் அவனுடைய சாட்சி அவன் சொன்னார், அவனுடைய ஸ்டோரி அவன் சொல்றான். ஆனா நான் நம்புறேன், இந்த கோலியாத்தை ஜெயித்ததற்கு பிற்பாடு அவனுக்கு எந்த இன்ட்ரோடக்ஷனும் தேவையே இல்லை. அவனுடைய ஸ்டோரிய, அவனுடைய சாட்சிய எந்த இடத்துலையும் அவன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஊர் முழுக்க அந்நிய நாடு வரைக்கும் அவனுடைய ஸ்டோரிய தெரியாதவங்க இல்லைன்ற அளவிற்கு கர்த்தர் அவன் பேரை பெருமைப்படுத்தினார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. யாரோ ஒருத்தரை பார்த்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள இதுவரைக்கும் உன்னுடைய ஸ்டோரிய, நீ கடந்து வந்த பாதையை யாராவது ஒருத்தருக்கு சொல்லணும்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களை நான் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்து, கோலியாத்தை ஜெயிக்க பண்ணினதுக்கு பிற்பாடு நீங்க சொல்ல வேண்டியது இல்லை, நீங்க உங்களை குறித்து புகழ வேண்டியது இல்லை. அந்நியருடைய நாவை கொண்டு கர்த்தர் புகழ பண்ணி அநேக இடங்களில் உங்கள் பேரை கொண்டு போய் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென், 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 ஆமென். நீ போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. நீ போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். இத இப்ப ஆண்டவர் உங்களை நடத்துகிற இந்த பாதை வெறும் ஸ்டோரின்னு நீங்க நினைக்க கூடாது.
இது வெறும் ஒரு கதை அல்ல. எல்லாருக்கும் நடக்கிறது போல உங்களுக்கு நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இது கோலியாத்துக்கு முன்பாக நீங்க நிற்பதற்கு, உங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு ஆண்டவரை கூட்டிட்டு போகிற ஒரு பெரிய பாதை. நீங்க நிறைய பேர் டைரி எழுதுகிற பழக்கம் உள்ளவர்களா இருக்கலாம். உங்க டைரியில நீங்க கடந்து வந்த பாதையை குறித்து கண்ணீரோட நீங்க எழுதி வச்சிருக்கலாம். ஏன் எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், எதுக்கு இந்த சூழ்நிலையை ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சாரு, என் லைஃப்ல இந்த பீரியட், இந்த டைம் வந்து ஒரு வித்தியாசமான டைம், ஒரு மோசமான ஒரு காலம் இந்த காலம் அப்படின்னு உங்களுக்கு உங்களை வெளியே பார்த்தா தெரியாது. ஆனா உங்களுக்குள்ள அந்த ஸ்டோரி உள்ளுக்குள்ள இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது தீமைக்கு அல்ல, இது நிச்சயமாகவே நன்மைக்கு. இது நன்மைக்கு. இன்னைக்கு ஒருவேளை வேல்யூ இல்லாம இருக்கும், அந்த ஸ்டோரிக்கு எதுவும் வேல்யூ ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா ஒரு காலத்துல உங்க சாட்சி அநேகம் பேரை தட்டி எழுப்ப போகிறது. உங்க ஸ்டோரி நிறைய பேருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாற போகிறது. நீங்கள் வளருவீர்கள், நீங்கள் தலைமைத்துவத்திலே நிற்பீர்கள், நீங்கள் சாட்சியாய் நிற்பீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு உன்னதமான இடத்துல நிறுத்துவார். அப்பொழுது உங்களுடைய ஸ்டோரி அநேகருக்கு சாட்சியாய் மாற போகிறது. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமாம், நான் அப்படிதான் சில நேரத்தில் நினைப்பேன். எத்தனையோ பாதைகளில் வரும்போது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஸ்டோரி. அம்மா அப்பாவோட இருக்கும்போது ஒரு கதை இருந்துச்சு, பைபிள் காலேஜுக்கு வரும்போது ஒரு கதை இருந்துச்சு, ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கதை இருந்துச்சு, அகைன் வந்து ரொம்ப பலவீனப்பட்டு சிக்காகும் போது இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி இருந்துச்சு. ஏன் இந்த மாதிரி ஆண்டவர் எதுக்கு நடத்துறாரு? 22 வயசு, இந்த 22 வயசுல அவ்வளோ பெரிய கதையை ஒருத்தரும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய கதை என் வாழ்க்கைக்கு பின்னாடி இருந்துச்சு. சிலர் கேட்கும் போதெல்லாம், இப்படியா வருவீங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சா உங்களுக்கு? ஆனா காலங்கள் தாண்டதற்கு பிற்பாடு இப்ப நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன சொல்றாங்க தெரியுமா? பாஸ்டர், நான் ஒரு கடினமான பாதையில கடந்து போனேன், அப்போ உங்க சாட்சியை நான் கேட்டேன், நீங்க சொன்ன சாட்சியை கேட்டேன், உண்மையிலேயே நான் அதே பாதையில கடந்து போனேன், ஆனா உங்க சாட்சி எனக்கு பலனா மாறிச்சு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ இவ்வளோ பெரிய பாதையில கடந்து வந்து ஆண்டவர் உங்களை இப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, என்னை ஏன் கர்த்தர் நடத்த மாட்டார்ன்ற ஒரு தைரியம் எனக்குள்ள வந்துச்சு. உங்க ஸ்டோரி, உங்க சாட்சி எனக்கு ஒரு மிகப்பெரிய பலன் என்று சொன்னார்கள். எனக்கு மட்டுமல்ல, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி உண்டு. மரண ஸ்டோரி ஒன்று இருக்குது, நம்பினவர்கள் கைவிட்ட ஒரு ஸ்டோரி உங்களுக்கு இருக்குது, ஏமாத்தின ஒரு ஸ்டோரி உங்களுக்கு இருக்குது, உங்க வாழ்க்கையில யாருமே உங்களை பார்க்க முடியாத ஒரு ஸ்டோரி உங்களுக்குள்ள இருக்குது. அதை நினைச்சு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க. ஆண்டவரே, எனக்கு மட்டும் இவ்வளோ பெரிய கதை எதுக்கு ஆண்டவரே? எனக்கு மட்டும் இவ்வளோ பெரிய சூழ்நிலை எதுக்கு ஆண்டவரே? இது வெறும் ஸ்டோரியாய் மட்டும் அல்ல, இது சாட்சியாய் சீக்கிரமாய் நம்புறவங்க ஆமோதித்து கர்த்தருடைய அபிஷேகத்தினுடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் கடந்து வருகிறது. கரங்களை தட்டி இதை சாட்சியாய் மாற்றுகிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஆமென். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுவீங்க, அதற்கு பிறகு அவர்களை கர்த்தர் மற்றவர்களை கொண்டு செய்ய வைக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்பெஷலாக ஆண்டவர் நிறைய பேரை தொட்டுட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். நிறைய வாலிப தங்கச்சிகளுக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்டோரி இருக்குது. அது ஒரு கரையான ஒன்று, அது ஒரு கரையான ஒன்று, அது சோகமான ஒன்றாக இருக்கிறது, அது வருத்தத்துக்குரிய ஒரு ஸ்டோரியாக இருக்குது. அந்த ஸ்டோரியை தயவு செய்து ஞாபகப்படுத்தாதீங்க பாஸ்டர். அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அதை நினைச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ, அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் அப்படி ஒன்று நடந்துச்சு, இப்படி ஒரு நடந்துச்சு. எங்க போனாலும் உங்க மனசுக்கு முன்னாடி அந்த எண்ணம் வந்து இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே. இது வெறும் ஸ்டோரியா மட்டும் இல்ல, இந்த 100 நாள் ஜபத்தில் அது சாட்சியாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் ஸ்டோரியா இருந்தது இனி சாட்சியாய் மாறுகிறது. உன் பிள்ளையை குறிச்சு இத்தனை நாட்களும் ஒரு கதையை போல இருந்த அந்த காரியத்தை கர்த்தர் சாட்சியாய் மாற்ற போகிறார். அது அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரெஸ்ஸா மாற போகுது. நம்புறவங்க ஆமேன் சொல்லி கொண்டு இருக்கும் போதே அந்த மகிமை ஒவ்வொருவர் மேலும் வந்து அமரட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்கள் ஒருத்தர் மாத்திரம் மீந்திருந்தாலும் பாகாலின் படைகளை உங்களை கொண்டு துரத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. உங்க ஸ்டோரி சீக்கிரமாய் எதிரிக்கு ஒரு சாட்சியாய் மாற போகிறது. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க
பாகாலின் பாடை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நெருப்பா இறங்கிடுவா. பாடும் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நெருப்பா இறங்கி. கைகள் மேல வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை. வார்த்தை தெய்வம் அவர் பின்தொடர்வார். தன் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார். தன் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு கைகளை மேல தட்டி கேரித்தாத்து நீர் வற்றி போனாலும், கேரித்தாத்து நீர் வற்றி போனாலும் பற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே அழைத்தவர் காரம் நடத்தும். பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே அழைத்தவர் காரம். இப்ப கைகளை மேல தட்டி அசைவாடும் அனலாகும் எங்கள். கைகளை மேல தட்டி ஆவியே 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 அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அனலாகும் எங்கள் அக்கினி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க கதையை, உங்க வாழ்க்கையினுடைய சரித்திரத்தை ஒரு நாள் நீங்க ராஜாவுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை கொண்டு சொல்ல வைக்கிற ஒரு நாள் வரும். ஆமென். சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை அந்தரங்கத்தில் தனிப்பட்ட விதத்தில் நிறைய ஸ்டோரிகளை, நிறைய காரியத்தை ஆண்டவர் நம்மளை கடக்க பண்ணுவார். ஆண்டவர் அப்படி உங்களை நடத்துறார் அப்படின்னு சொன்னா நீங்க சந்தோஷப்படுங்க. இந்த ஸ்டோரி உங்களை நிர்மூலமாக்கவே ஆக்காது. நிறைய பேர் உங்களை பார்த்து வெளியே கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்களுக்கு தெரிய வரும்போது நிச்சயமாய் நான் நம்புறேன், அவங்க நிறைய பேர் ஆச்சரியப்படுவார்கள். உங்க பின்னாடி இப்படி ஒன்று இருக்குதா, எங்களுக்கு தெரியவே இல்லை. என்னமோ நாங்கள் முன்னாடி என்னமோ நீங்கள் இப்போ வந்துட்டீங்க, இப்போ பெரிய ஆள் ஆயிட்டீங்க, இல்லை திடீர்னு என்னமோ உனக்கு லக்கு பண்ணி அப்படியெல்லாம் நினைச்சோம். ஆனால் நீங்கள் இந்த இடத்திற்கு வர்றதற்கு இவ்வளோ பெரிய ஸ்டோரி உங்கள் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது. கண்டிப்பாக முன்னாடி நிற்கிற இவ்வளோ பெரிய வெற்றியை அடைகிறவங்க பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குன்றதுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாய் கர்த்தர் உங்களை நடத்துறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் நோட் பண்ணுங்க, எல்லாம் எழுதி வைங்க. கர்த்தர் நீங்க உங்களை நடத்தி கொண்டு போகிற பாதையை நீங்க ஞாபகம் வச்சிருங்க. இந்த ஸ்டோரியை நீங்க மறக்க வேண்டாம். இது நிச்சயமாய் உங்களுக்கு என்னவாய் மாறும்னா சாட்சியாய் மாறப்போகிறது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நம்பர் 2, ரெண்டாவது மறந்துடக்கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கும். உங்க பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குன்னாலே கர்த்தர் உங்களை அபிஷேகிச்சிருக்காருன்னு அர்த்தம். உங்களை கர்த்தர் வேறு பிரிச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். வெகு சீக்கிரத்திலே ஆண்டவர் அதை மற்றவங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார்.
நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைய ஆண்டவர் கடத்தி கொண்டு போகிற பாதை 18ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனம் சத்தமாய் வாசிக்கலாம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாய் பாடினார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை, இந்த வசனம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம். அடிக்கடி நம்ம இந்த வசனத்தை தியானிச்சிருக்கிறோம், நமக்கு தெரியும். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறை முறையாய் பாடினார்கள். கவனிங்க, தாவீது இப்போ பெலிஸ்தியர் அவர்களுக்கு விரோதமாய் நிற்கிறார்கள். தாவீது எத்தனை பேரை அன்னைக்கு கொன்னாரு? எத்தனை பேரை ஜெயிச்சார்? தாவீது எத்தனை பேரை வெட்டி கொண்டால் எத்தனை பேரை ஜெயிச்சார் அப்படின்னா, தாவீது ஃபைட் பண்ணது யாரோட அப்படின்னு சொன்னா, ஒரே ஒரு நபரோட, கோலியாத் என்கிற ஒரு நபரை தாவீது ஜெயித்து அந்த தலையை அங்கிருந்து எடுத்து நேர கொண்டு வராரு. அவ்வளவுதான். அங்க இருக்கிறவங்க நிறைய பேர், அவங்க இருக்கிற யுத்த வீரர்கள் ஆயிரக்கணக்கான பேர்களை, நூற்றுக்கணக்கான பேர்களை அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனா தாவீது என்கிற ஒரு பர்சன் ஒரு நபரை தான் ஜெயிச்சாரு, ஒரு பர்சனை தான் ஜெயிச்சாரு. ஆனா ஸ்திரீகள் என்ன பாடுறாங்க அப்படின்னு சொன்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அப்படின்னா இந்த சமஸ்த பெலிஸ்திய ஜனங்களுக்கும் முன்னணியில நின்னது யார் அப்படின்னா, இந்த கோலியாத் என்கிற மனுஷன் தான் முன்னணியில நின்னான். இந்த மனுஷன் முன்னாடி நிற்கிறத வச்சுதான் பின்னாடி இருக்கிறவங்க தைரியமா நின்னாங்க. இவன் முன்னாடி இருக்கிறதுனால தான் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே கத்தணும் சொன்னோன்னு கத்திட்டாங்க. இந்த ஒரு மனுஷனை டிபெண்ட் பண்ணி தான் பெலிஸ்தியனுடைய படையே நின்று கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தாவீதுனுடைய கையில யாரை கொடுத்தார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த பெரிய மனிதனை கர்த்தர் தாவீதுனுடைய கையிலே கொடுத்தார். அந்த ஒரு மனுஷனை முறியடித்தது 10,000 கணக்கான பேருக்கு சமமாய் மாறினது. அதனாலதான் ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லும் போது சொல்கிறார், நீ ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல முழு மீதியானியரையும் நீ முறியடிப்பாய். ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல அதை முறியடிப்பாய். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினா உங்களை 3வது நடத்துகிற பாதை அப்படின்னு சொன்னா என்னன்னா, உங்க கையில ஆண்டவர் ரொம்ப வெயிட்டான, அப்படின்னா ரொம்ப யாராலையும் ஜெயிக்க முடியாத, யாராலையும் முன்னாடி நிற்க முடியாத அப்படிப்பட்ட சவால்களை ஆண்டவர் உங்க கையில தருவார். நம்ம எதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, எல்லாரை விட எனக்கு போராட்டம் அதிகமா இருக்குது, எல்லாரை விட போராட்டம் எனக்கு ஜாஸ்தியா இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் ஏன் இந்த போராட்டம் வரணும்? நான் நம்புறேன், அபிஷேகம் பண்ணுறவர்களோடு கூட சவால் விடுகிறது சாதாரணமான சிப்பாய்கள் அல்ல. கோலியாத்து தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேல சவால் விடுவான். உங்களுக்கு பிசாசு சாதாரணமான பிரச்சனை எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க. சத்துரு உங்களை எப்படி போராடுவான் அப்படின்னு சொன்னா, த ஹை மோஸ்ட், இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை, இருக்கிறதுலே பெரிய மன அழுத்தம், இருக்கிறதுலே யாருமே கடந்து போகாத பாதை, அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் கடவாத பாதையிலே நான் உன்னை கடக்க பண்ணுவேன். அப்படிப்பட்ட கோலியாத் உங்க வாழ்க்கையில வரும்போது, ஒரு தாவீதின் அபிஷேகத்தை பெற்ற நீங்களும் நானும் அதை ஜெயித்து நிற்போமையானால், அந்த ஒரு பிரச்சனையை மேற்கொள்றதும் 10,000 பிரச்சனையை மேற்கொள்ளுகிறதற்கு சமம். அந்த ஒரு காரியத்தில் நீங்க ஜெயித்தீர்களே ஆனால் 10,000 பிரச்சனையை ஜெயிக்கிறதற்கு சமம். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு பாருங்க, ஒரு சோதனை வருது, போத்திபாருடைய வீட்டில் ஒரு சோதனை வருது. ஒரு சாதாரணமான அந்த இடத்துல ஒரு சோதனை வந்துச்சு, அதுல அவன் ஜெயிக்கிறது பெரிய விஷயம் இல்ல. ஆனா இப்போ அவனுக்கு முன்னாடி இருக்கிற டாஸ்க் ரொம்ப பெருசு, அதை விளக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சோதனை, ஆண்டவரே எனக்கு எதுக்கு இதெல்லாம் அனுமதிச்சீங்க, வேற ஏதாவது அனுமதிக்க வேண்டியதானே அப்படின்னு யோசேப்பு சொல்ல முடியாது. ஏன்னா யோசேப்பின் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் ரொம்ப பெருசு. அதனால கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருக்கிற சோதனையும் ரொம்ப பெருசு. அந்த ஒரு வீட்டில், அந்த போத்திபாருடைய வீட்டிலே அந்த ஒரு காரியத்தை அவன் ஜெயித்ததினாலே நான் நம்புறேன் 10,000 பிரச்சனையை ஜெயிக்கிறதற்கு அது சமமாய் மாறி அந்த இடத்துல ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் தந்தார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, நீ ரொம்ப ஞானமா இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்திலே இருக்கிறவர்களுக்கு சில காரியத்திலே பாவங்கள் ரொம்ப சுலபமா தெரியும், அவனுக்கு அது ஜெயிக்கிறத ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஆனா உங்களுக்கு அது எப்படி இருக்கும்னா, ரொம்ப
ஒரு பெரிய கஷ்டமா இருக்கும், அது உங்களுக்கு ஒரு பெரிய சோதனையா இருக்கும். நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, எனக்கு இது வேண்டாம், எனக்கு எதுக்கு இதை கொடுக்குறீங்க ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ள என்ன அனுப்பாதீங்க, இந்த மாதிரி ஒரு சவாலுக்குள்ள என்ன அனுப்பாதீங்க அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்குங்க, நீங்க ஒரே ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு சவாலை ஜெயிச்சிட்டீங்கன்னா அந்த மனுஷன் 10,000 பேரை ஜெயிக்கிறதுக்கும் நீங்க அந்த ஒரு பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தினுடைய எல்லை பெரியது. கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை கத்தர் செய்ய போறதுனால தான் அந்த காரியத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறாரு. நீங்க அதை ஜெயிச்சே ஆகணும். எல்லாருக்கும் வராத சில சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும், சில டெம்டேஷன்ஸ் உங்களுக்கு வரும், சில பாவ உணர்வுகள் உங்களுக்கு வரும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளை, அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளை அந்த காரியத்தை ஜெயிக்கும் போது ஒரு பெரிய அங்கீகாரத்தை கர்த்தர் தருவதற்கு வல்லவர். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஆமென், எங்களுக்கு விரோதமாய் நிற்கிற அந்த கோலியாத்தை ஜெயிப்பதற்கு, பெரிய சவாலை ஜெயிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக நன்றி. ஆமென். பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, நீங்க பெரிய பிரச்சனையை சந்திக்கிறீங்கன்னா நீங்க பெரிய இடத்துல கர்த்தர் உங்களை நிறுத்த போறாரு. உங்களை குறித்து ஒரு பாட்டு பாடுவாங்க, நீங்க கொன்றது 10,000 பாடுவாங்க, 10,000 பாடுவாங்க. நல்லா சொல்லுங்க, 10,000 பாடுவாங்க. அதுக்காக தான் பெரிய பிரச்சனையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் உங்களை சின்னவங்களா நினைச்சிருந்தாருன்னா சின்ன பிரச்சனையை கொடுத்துருப்பாரு. ஆண்டவர் உங்களை எப்படி நினைக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. அது நீங்க எதுக்கு இவ்வளவு சோகமா சொல்றீங்க? நல்லா சொல்லுங்க. கர்த்தர், நான் அப்படிதான் நினைக்கிறேன், ஆண்டவர் என்ன ரொம்ப பெருசா நினைக்கிறதுனால தான் பெரிய டாஸ்கை கொடுக்கிறாரு. ஒரு நாள் அன்றைக்கு தாவீதை பார்த்து சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது யாரை? பின்னாடி இருக்கிறவன் எல்லாம் அடிக்கிறது ரொம்ப ஈஸியாப்பா, முன்னாடி நிற்கிறவன் நம்பி தானப்பா பின்னாடி இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யார? முதல்ல கோலியாத்தை டார்கெட் பண்ணுங்க. இந்த மனுஷன் அவ்வளவு கத்திட்டு இருக்கிறான், 40 நாட்கள் வந்து கத்திட்டு இருக்கிறான். அவனுக்கு விரோதமா யாராவது நிக்கிறீங்களான்னு கேட்டா ஒருத்தருமே நிக்கல. ஆனா இந்த இடத்துல ஒரு பெரிய ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. என்ன ஆஃபர் அப்படின்னு சொன்னா, சவுல் ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ராஜ்யத்துல மேன்மை கிடைச்சிரும், அதுக்கப்புறம் என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன், அதுக்கப்புறம் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் என்ன கிடைச்சிரும் அப்படின்னு சொன்னா, ராஜாவினுடைய அந்த காரியங்கள் எல்லாமே இலவசமா உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த மாதிரி பெரிய ஆஃபர் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட யாருமே சொல்லுங்க, யாருமே வரல. ஏன் அப்படின்னா அவங்க முன்னாடி கோலியாத் என்கிற பிரச்சனை ரொம்ப பெருசா தெரியுது. ஆனா ஒரே ஒருத்தர் வந்தாரு, இந்த ஆஃபரை நம்பி எல்லாம் வரல. அப்படின்னா நீ பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குற, நீ சொத்தை கொடுக்குற, நீ என் குடும்பத்தையே காப்பாத்துற, அதெல்லாம் இல்லை. நான் எதுக்கு வர்றேன்னா, நானும் இஸ்ரவேலின் சேனையை நிந்திக்கிற என் ஆண்டவரை நீ நிந்திச்ச இல்ல, என் கர்த்தரை நீ நிந்திச்ச இல்ல, உனக்கு விரோதமாய் நான் இன்றைக்கு வந்து உன் தலையை உன்னிடத்திலிருந்து வாங்கி இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்கிறதை இன்னைக்கு நிரூபிப்பேன்னு அந்த மனுஷன் எடுத்த ஒரு தீர்மானத்தினால, ஹல்லேலூயா, கர்த்தருக்காக நான் நிற்பேன், ஆண்டவருக்காக நான் நிற்பேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் எடுத்ததுனால கர்த்தர் தாவீதோடு இருந்தார். ஹல்லேலூயா. நீங்க ஜெயிக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் 1000 கேட்கல, 10,000. நீங்க 10,000. ஆமென். வெளியில இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா சினிமாவுக்கு போகலாமான்னு, நீங்க அப்படி போக முடியாது. வெளியில ஒருத்தனுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா 10 பேர் சேர்ந்து தண்ணி அடிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. வெளியில ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா 2 சிகரெட் ஊடி வருவோம்னு சொல்லுவாரு. நமக்கு சிகரெட்டும் அடிக்க முடியாது, நம்ம சினிமா பார்க்கவும் போக முடியாது. ஆனா அவனுக்கு ஒரு 2 ஊதுன உடனே டென்ஷன் குறைஞ்சிருச்சுப்பா, சினிமா பார்த்த உடனே 2 குறைச்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லுவான். நமக்கு அப்படி இல்லை, சினிமா பார்க்காமலே குறையணும், தம்மு ஊதாமலே குறையணும், சாராயம் குடிக்காமலே குறையணும். அதுதான் அவனுக்கு 1000, நமக்கு 10,000. அவன் அந்த மனுஷன் என்ன சொல்லுவான்னா, நமக்கு சினிமா பார்த்தாதாப்பா எனக்கு சரியாகுது, தண்ணி அடிச்சாதாப்பா எனக்கு சரியாகுது, அவ்வளோ டென்ஷன்லையும் 2 ஊதுனாதாப்பா சரியாகுது. நம்ம அவன்கிட்ட சொல்லுவோம், எனக்கு ஒண்ணுமே பண்ணாமலே சரியாகுதுப்பா, அவருடைய பிரசன்னத்தில் உட்காரும் போதே சரியாகுது. அதுதான் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. ஹல்லேலூயா. பிரதர், நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் 10,000. ஆண்டவர் உங்களை 10,000ங்களை கர்த்தர் ஜெயிக்க பண்ண போகிறார். ஏன் அப்படின்னா, என்ன ஆண்டவர் நம்புறதே கர்த்தர் வேற லெவல்ல கர்த்தர் நம்புறாரு. ஆமென். நீங்க பெரிய ஆளாய் பரலோகம் உங்களை பார்க்கிறது, நீங்க நிறைய பேருக்கு சாட்சியாய் இந்த பரலோகம் உங்களை பார்க்கிறது. நம்பர் 1, முதலாவதாக அபிஷேகம் பெற்றவனுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் ஆசீர்வாதம். ஆமென். அபிஷேகம் பெற்றவன் முதல்ல யாரை வைக்கிறான் அப்படின்னா, கர்த்தரை முன்னாடி வைக்கிறான்.
நம்பர் 2, இரண்டாவதாக அபிஷேகம் பெற்றவனிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி அவனுக்கு இருக்கிறது. நம்பர் 3, மூன்றாவது அபிஷேகம் பெற்றவன் ஜெயிக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் என்ன அப்படின்னா, அது 1000 அல்ல, அது 10,000ற்கு சமம். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாய் வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரனை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோடு பேசிக் கொண்டிருக்கையில், இதோ காத்தூரானாகிய கோலியாத் என்னும் உள்ள அந்த பெலிஸ்தியன், ஆமேன், பெலிஸ்தியன் எழும்பி நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். அதை தாவீது கேட்டான். அடுத்து இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். அந்நேரத்திலே இஸ்ரவேலர் நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவானாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வமானியம் கொடுக்கப்படும் என்றார்கள். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்பர் 4, நாலாவது, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படி நடத்துறார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்கிறது சரியான பாதையிலே அவனை கர்த்தர் நடத்துகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? எல்லாரும் சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் சரியான பாதையில நடத்துகிறார். கவனிங்க, சாப்பாடு கொடுக்கிறதற்காக வந்தாலும் கர்த்தர் சரியான பாதையில தான் நடத்துறாரு. அரண்மனையில கொண்டு போய் கர்த்தர் வச்சாலும் சரியான பாதையில தான் நடத்துறாரு. அரண்மனையிலிருந்து திரும்ப ஆடு மேய்க்க கொண்டு வந்தாலும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒரு மனுஷனை கர்த்தர் சரியான பாதையில தான் நடத்துறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்க எந்த பாதையில கடந்து போனாலும் நான் விசுவாசிக்கிறேன், அந்த பாதை என்ன பாதை அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கான பாதை, கர்த்தர் கூட்டிட்டு போகிற பாதை. அந்த பாதை சரியான திசையில தான் போகுது. அந்த பாதை சரியான திசையில போகலன்னு நீங்க கவலைப்படக்கூடாது. ஆமென். ஆண்டவர் தாவீத திடீர்னு ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டாரு. ஆனா தாவீது ராஜாவா அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க தான் போகணும் சொல்லுங்க? அரண்மனைக்கு தான் போகணும். ஆனா அரண்மனைக்கு போயிட்டு இருந்தவன் ராஜாவா மாறணும்னா அபிஷேகம் அவன் மேல இருக்கிறதுனால அப்படியே திரும்ப திரும்ப செட்டில் ஆகி அவன் ராஜாவா மாறணும், அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அரண்மனைக்கு கொண்டு போய் உட்கார வச்சுட்டு திரும்ப எங்க கொண்டு வராரு? திரும்ப எங்க கொண்டு வராரு? ஆடு மேய்க்கிறதுக்காக கொண்டு வராரு. அரண்மனைக்கு கொண்டு போனதும் கர்த்தருடைய நடத்துதல் தான், திரும்ப ஆடு மேய்க்க கொண்டு வந்ததும் கர்த்தருடைய நடத்துதல் தான். இங்க வச்சு உருவாக்குனதற்கு பிற்பாடு மறுபடியும் அரண்மனைக்கு கொண்டு போனதும் கர்த்தர் தான். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். ஆண்டவர் உங்களை நேர்த்தியா நடத்துறாரு. கர்த்தர் உங்களை நேர்த்தியா நடத்துறாரு. நீங்க அரண்மனைக்கு போனதும் கர்த்தர் சித்தம், நீங்க ஆடு மேய்க்கிறதுக்கு வந்ததும் கர்த்தர் சித்தம். அங்கேயும் கர்த்தர் தான் உங்களை நடத்தினார், இங்கேயும் கர்த்தர் தான் உங்களை நடத்துகிறார். இங்கே நடத்துகிற உங்களை மறுபடியும் அந்த அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சரியான திசையிலே நீங்கள் நடத்தப்படுவீர்கள். நீங்கள் நடத்தி கொண்டு போகிற திசை அது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், உங்களுக்கு அது புரியாம இருக்கலாம், உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை நடத்திட்டு போற பாதை கண்டிப்பா எப்படிதான் இருக்கும்னா அது நேர்த்தியானதா இருக்கும். அதனாலதான் தாவீது வந்தோன்னு சொல்றேன், நான் இங்கே வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ, நான் இங்க வந்ததற்கு முகாந்தரம் இல்லையோ. தன்னுடைய சகோதரர்களுக்கு சாப்பாடை கொண்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்லும் போது சரிப்பான்னு சொன்னது கர்த்தருடைய நடத்துதல் தான். அவன் குறிப்பிட்ட இடத்திற்கு போனதுக்கு பிற்பாடு அங்க யாருமே இல்லாததை பார்த்த உடனே அங்க இருக்கிற ஒருத்தரை பார்த்து, எங்க இவங்க எல்லாம் பாத்தீங்களான்னு கேட்டா, ஆமா அவங்க தோத்தானுக்கு போறோம்னு சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லி வழியிலே நின்று அவனுக்கு வழிகாட்டினதும் ஒரு தூதன் தான். அவன் சரியா போய் குழியில மாட்டிக்கிட்டான். அங்க இருந்த சகோதரர்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டேன், நீ நல்லா மாட்டிக்கிட்ட, எங்கள்கிட்ட நீ வசமா நீ எங்கள்கிட்ட மாட்டிக்கிட்ட, நீயே இந்த குழிக்குள்ள விழுந்துட்ட, உன்னை யார் தப்பி வைக்கலான்னு நினைச்சாலும் உன்னை தப்பிக்க முடியாது, நீ வீட்டுல இருந்தா கூட தப்பிச்சிருப்ப, ஆனா எங்களுக்கு இப்படி நீங்க சிக்கிட்டியே அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அவங்களுடைய பார்வைக்கு யோசேப்பு சிக்கிட்டாரு. ஆனா கர்த்தர் யோசேப்பை சரியாதான் நடத்துறாரு.
ஆமென். என்னை இப்படி கொல்லலான்னு பிளான் பண்ணி குழியில போடுறாங்களேன்னு சொல்லும் போதும் அதுவும் கர்த்தர் நடத்துகிற பாதை தான். அவனை எடுத்து வித்து போடும் போதும் அதுவும் கர்த்தர் நடத்துகிற பாதை தான். நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலரை கர்த்தர் ஒரு சில பாதைகளில் நடத்துகிறார். அந்த பாதை உங்களுக்கு பிடிக்காம இருக்குது, அந்த பாதையில் நீங்க தடுமாறுறீங்க, அந்த பாதை எனக்குரியது இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நான் அபிஷேகம் பண்ணின ஒரு தேவனுடைய பிள்ளைய எந்த பாதையில கொண்டு போனாலும் அந்த பாதைக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, முகாந்திரம் உண்டு. கைகளை தட்டி முழு பலத்தோடு இந்த பாதையில ஒரு முகாந்திரம் உண்டு, முகாந்திரம் உண்டு, முகாந்திரம் உண்டு. ஒரு நல்ல வேலையிலிருந்து இப்ப தள்ளப்பட்டு ஒரு சாதாரணமான வேலைக்கு நீங்கள் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்து கர்த்தர் உங்களை வேற இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. இதற்கு ஒரு முகாந்திரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் அழகாய் நடத்துகிறார். உங்களை ஆண்டவர் அழகாய் நடத்துகிறார். இந்த உங்களை நடத்துகிறார் என்கிறத இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே காண பண்ணுவாராக. நீங்க பண்ணுகிற பிரயாணம் சரியானது என்கிறதை நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஹalleluya. நான் ஒருவன் மாத்திரம், நான் ஒருவன் மாத்திரம், நான் அவருடைய சித்தத்தின்படியே நடக்கிறேன். கரங்களை தட்டி அந்த பாடலை பாடி ஹalleluya, ஹalleluya பாடுவோம் எல்லாரும் அந்த வார்த்தை ஹalleluya. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. பாடுவோம், பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே. ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, தேருப்பாய் இறங்கிடுவா, தேருப்பாய் இறங்கி கைகளை மேல அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் மணலாக் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் பற்றாத ஜீவநதி, பற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. என்னிட்டு பாராமல் முன் நடப்பே, அழைத்தவர் கரம் நடத்தும். பின்னிட்டு பாராமல் முன் நடப்பே, அழைத்தவர் கரம். கைகள மேல சொல்லு சோத்ரோ அசைவாடும் அனலாம் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஹalleluya. நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. நீ போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. கர்த்தர் இந்த 35வது நாள் இந்த சண்டே சர்வீஸ்ல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பயப்படாதே, நீ போ, தைரியமாய் போ, கலங்காதே, நீ தைரியமாய் போ, நீ அவிசுவாசப்படாதே, நீ தைரியமாய் போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நிற்க போகிறோம். லத்தன மௌரஹதலரமா. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 4 ஆசீர்வாதங்கள். ஆமென். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் முன்னாடி இருக்கிறார். ஆண்டவரை முன்னாடி கர்த்தர் வைக்க, கர்த்தர் முன்னாடி இருக்கிறார். என் முன்னாடி கர்த்தர் இருக்கிறார். என் முன்னாடி மனுஷங்க இல்லை, என் முன்னாடி கர்த்தர் இருக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா ஒரு பெரிய ஸ்டோரியே கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குன்னா கர்த்தர் என்ன ஒரு பெரிய காரியத்திற்கு அபிஷேகிச்சிருக்காருன்னு அர்த்தம். ஆமென். இதுவரைக்கும் உங்க ஸ்டோரியை சொல்றதற்கு நிறைய இடத்துல சான்ஸ் இல்லை, வாய்ப்பு இல்லை. அது உங்களுக்குள்ளேயே இருக்குது. அதை கேட்கறது மாதிரி யாருமே இல்லை. உங்க ஸ்டோரி பெரிய ஸ்டோரி தான், ஆனா யாருமே கேட்க மாட்டாங்க. சொன்னா நிறைய பேர் சலிச்சுக்குவாங்க. ஆனா நான் நம்புறேன் உங்க ஸ்டோரியை நீங்க சொல்ற ஒரு நாள் இல்லை, உங்க ஸ்டோரியை இன்னொருத்தங்க சொல்ற ஒரு நாள் கர்த்தர் நிச்சயம் உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்பர் 3, மூன்றாவதாக
உங்க முன்னாடி இருக்கிறது நீங்க நீங்க வந்து 100 பேரை ஜெயிக்க போறவங்க இல்ல, நீங்க ஜெயிக்கிற ஒவ்வொரு ஜெயமும் 10,000 பேருக்கு சமம். அதனால தான் உங்களுக்கு 10,000 பேருக்கு சமமான அந்த பிரச்சனை உங்களை தேடி வருகிறது. கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதீங்க, நீங்க ஜெயிக்கிறது 10,000க்கு சமம். சவுல் கொன்றது 1000 தான், ஆனா தாவீது கொன்றது 10,000. ஆண்டவர் உங்களை மெயின் லீடரை கர்த்தர் டார்கெட் பண்ண வைப்பாரு. மெயின் காரியத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவாரு. முக்கியமான ஸ்தலங்களை நீங்க தொடுவீங்க. அந்த இடத்தை தான் கர்த்தர் உங்க கையில தர்றதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ். 4வதாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளைய கர்த்தர் அரண்மனைக்கு நடத்தினாலும், ஆடு மேய்க்கிறதுக்கு நடத்தினாலும், அதை கர்த்தர் மட்டும்தான் நடத்துறாரு. ஆண்டவர் மட்டும்தான் நடத்துறாரு. ஹல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.